இயேசுவில் அன்பானவர்களே, சாலமோனின் ஞான நூல் சிறப்பான ஒரு நூல். ஏராளமான அறிவுரைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமக்கு கொடுக்கின்றது. இன்றைய பகுதியானது இறைப்பற்றில்லாதவர்கள் வாழ்வை நோக்கும் முறை. இறைப்பற்றுள்ளவர்கள் யார் என்று நமக்கு தெரியும், இறைப்பற்றில்லாதவர்கள் யார் என்றும் நமக்கு தெரியும். நம் குடும்பத்திலேயே கூட ஒரு சிலர் இருப்பார்கள், பரம்பரை குடும்பமாக இருக்கும். ஒரு சிலர் கோவில் என்றால் கசக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட நட்புகளின் காரணமாக ஒரு சிலர் வேற்று தெய்வங்களை வணங்குகின்ற அளவிற்கு கூட அவர்கள் பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இது எந்தெந்த குடும்பங்களில் இருக்கிறதோ அந்த குடும்பத்தின் அங்கத்தினர்கள் எப்படி அழுது அங்கலாய்க்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியும். எனவே அன்பானவர்களை, இறைப்பற்றுள்ளவர்கள், இறைப்பற்றில்லாதவர்கள். ஆனால் இந்த இறைப்பற்றில்லாதவர்களுக்கு நன்றாகவே எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் இன்று நமக்கு வாசிக்கப்பட்ட வார்த்தையில் முதல் வசனமே, 2ஆம் அதிகாரம் முதல் வசனமே, இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். அவர் சொல்வதெல்லாம் சரியாக இருக்கும். பாருங்கள், நம் வாழ்வு குறுகியது. இது உண்மைதானே? இறைப்பற்றில்லாதவர்களுக்கு அது தெரியும். எனவே குறுகிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எனவே நிறைவாக வாழ்ந்து இறைவனிடம் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு எண்ணம் வருவது கிடையாது. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களைத்தான் குற்றம் சாட்டி சாகடிக்க முற்படுவார்கள். இவன் நமது தீய வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கின்றான், எனவே இவனை ஒழித்து விடுவோம் என்று சொல்லுவார்கள். எனவே அவர்கள் நம் வாழ்வு குறுகியது, துன்பம் நிறைந்தது. அதுவும் உண்மைதானே? அவர்களுக்கு தெளிவான அந்த ஞானத்தை கடவுள் கொடுக்கின்றார். மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவும் இல்லை. பிறந்த மனிதன் இறந்துத்தான் ஆக வேண்டும், அதற்கு மாற்று மருந்து கிடையவே கிடையாது. இந்த ரோபோட்ஸ் என்று பலதை உருவாக்கலாம், அப்படியே நிஜமாக பார்ப்பதை போன்று கூட. ஆனால் அந்த மெஷின்ஸ் இருக்கிற இடத்தை விட்டு பார்த்தால் அது நிஜமாக இருப்பதைப் போலும், கண் திறந்து பேசுவதைப் போலவும் நன்றாக அது இருக்கும். ஆனால் அதுவும் கெட்டு போய்விட்டால் அவ்வளவுதான், தூக்கி எறிய வேண்டும். எனவே மனிதன் என்று பிறந்தால் நமக்கு இறப்பு கண்டிப்பாக இருக்கிறது. மனிதனின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவும் இல்லை. கீழுலகிலிருந்து யாரும் மீண்டதாக கேள்விப்பட்டதில்லை. தெளிவாக தெரிகிறது அவர்களுக்கு. நரகத்தில் சென்றால் அந்த பணக்காரன் லாசர் உவமையில் சொல்லுவார், அங்கிருந்து யாராவது இங்கே வர முயன்றாலும் முடியாது, இங்கிருந்து யாரும் அங்கே செல்ல முயன்றாலும் முடியாது. ஏனென்றால் நம் இருவருக்கும் இடையே பெரும் பாதாளம் இருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவார். ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற அந்த போதனை இறைப்பற்றில்லாதவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அவர்கள் இறைப்பற்றோடு வாழ ஏன் முற்படுவது கிடையாது? திமிர் பிடித்த ஒரு வாழ்க்கை. இதற்கெல்லாம் பிறகு ஒரு தண்டனை இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள், புரிந்து கொண்டும் இருப்பார்கள். எனவே அவர்கள் தெளிவான ஒரு ஞானத்தை பெற்றிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது தங்களுடைய தீய வழியில் வாழ்ந்து கொண்டிருப்பது அவர்களுக்கு இனிமையானதாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தீய வழியிலிருந்து திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகின்றவர்கள் ஒருவேளை போதனையாலும் சொல்லுவார்கள், ஒரு சிலருடைய செயல்பாடுகளும் எரிச்சலை மூட்டும் அவர்களுக்கு. எனவே அப்படி எரிச்சல் மூட்டும் நல்வாழ்க்கை வாழுகின்றவர்களைத்தான் நாம் அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டுகின்றார்கள். இதற்கு மாற்று மருந்தாக 10ஓட 11 10ஓட 4 என்று சென்றுவிடக்கூடாது. ஆனால் நமது தனித்தன்மை நாம் இழந்து விடாமல் அந்த தனித்தன்மையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எவ்வளவுதான் தீயவர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் என்னுடைய தனித்தன்மை கடவுளின் அருளால் எனக்கு கிடைத்தது, அதை நான் நிறைவாக வாழ வேண்டும் என்று முற்படுகின்ற போது இன்றைய பதிலுரை பாடல் மிகுந்த ஆறுதலாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்னவெல்லாம் நிகழ்ந்ததோ அதுவெல்லாம் அங்கே பட்டியலிடப்பட்டு
அந்த நீதிக்காக, நேர்மைக்காக, மற்றவருக்காக தன் உயிரை கொடுக்கின்ற போது கடவுள் அவரை எப்படியெல்லாம் காக்கின்றார், அவருடைய எலும்பில் ஒன்றும் முறிபடாது என்றெல்லாம் சொல்லுகின்ற அந்த இறைவார்த்தை எல்லாம் தெளிவாகிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த கடைசி நிலைக்கு ஆண்டவர் இயேசு தள்ளப்படுகின்ற நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தியில் வருகிறது. எருசலேமுக்கு சென்று விட்டார், மறைவாக செல்லுகின்றார். மறைவாக சென்றவர் அங்கே சென்று மறைந்து வாழவில்லை, ஆறாக பொதுவிலே போதிக்கின்றார். அவ்வாறு போதித்தும் கூட அவரை யாரும் பிடிக்க முடியவில்லை, ஏனென்றால் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடுகளை நோக்கி ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வு சென்று கொண்டிருக்கும். 4ஆம் வாரம், அடுத்தது 5ஆம் வாரம், பிறகு அந்த 6ஆம் வாரத்தின் வழியாக புனித வாரத்திற்குள் நாம் நுழைந்து விடுவோம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஆண்டவர் இயேசு தன் பாடுகளை நோக்கி முன்னேறுகின்றார் என்றால், அந்த பாடுகளால் அவர் கொடுத்த மீட்பை நோக்கி நாம் முன்னேற வேண்டும், என் குடும்பம் முன்னேற வேண்டும். அதுதான் இந்த தவக்காலத்தின் பலன். இதை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். ஆமீன்.